என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது. சிலர் செல்வந்தர்களா இருக்கிறார்கள், ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் நிறைவா இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறையும் வேறு விதமா இருக்கு. சில மக்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் உழைப்பார்கள், சேர்ப்பார்கள், சம்பாதிப்பார்கள். ஏதோ தங்கள் தேவைக்கு மிஞ்சி அவர்கள் சேர்த்தது அவர்களுக்கு ஆஸ்தியா இருக்கும். இது ஒரு கூட்டம் மக்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. வாழ்க்கையெல்லாம் தரித்திரம், கஷ்டம், நஷ்டம், மரணம், துக்கம், வியாதி. ஐயோ, என்னதான் நமக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி கலங்குகிற ஒரு கூட்டம். சில ஸ்திரீகள் இருக்கிறார்கள், தங்கள் கணவரை பறிகொடுத்து வாழ்க்கையில் பிள்ளைகளை கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நடத்துகிறவர்கள். இப்படி விதவிதமாக மக்கள் வாழுகிற இந்த உலகத்திலே எல்லாருக்கும் தேவன் ஒருவர் தான் ஆதரவாய் இருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்ட மக்கள் வரைக்கும் இறங்கி வந்து உதவி செய்வார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 11வது வசனம். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலகத்தோடும் கிளேசத்தோடும் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு இல்லை, கணவரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று நீங்கள் மன உளைச்சலோடு கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்கிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவரை குறித்து அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கை துணை குறித்து, உடன் பிறந்தாரை குறித்து, ஐயோ எனக்கு நம்பிக்கையே இல்லை, திக்கற்ற பிள்ளைகளை போல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களை அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டுமா? நீங்கள் யாரை குறித்து பாரப்படுகிறீர்களோ அவர்களை அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் என்ன செய்வாராம்? நான் அவர்களை உயிரோட காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எதற்கு கவலைப்பட வேண்டும்? உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக என்று சொல்லியிருக்கிறது. சகோதரிகளே, ஒருவேளை வாழ்க்கை துணையை இழந்து அல்லது கணவரால் கைவிடப்பட்டு தனிமையில் வாழ்ந்து ஒரு சிங்கிள் மாமாக அல்லது ஒரு சிங்கிள் பேரண்டாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நம்பும் பொழுது நான் உன்னை நடத்துவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஒப்புவித்து விடுங்கள், நம்புங்கள். இந்த தேவன் உங்களை உயிரோடே காப்பாற்றுவார். இந்த தேவன் உங்களை நடத்துவார். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொல்லி ஆண்டவரை கரம் நீட்டி வாங்கி கொள்ளுகிற தேவன் நீங்கப்பா. அதற்காய் உமக்கு நன்றி. எந்த பெற்றோரெல்லாம் தங்கள் பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு பாரத்தோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் ஐயோ என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று கலங்கி போய் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, திருமணமாகி வாழ வேண்டிய வயதில் வாழாது வந்து இருக்கிற பிள்ளைகளை குறித்து எத்தனையோ பெற்றோர் மனம் உடைந்து போய் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். வாழ வேண்டிய வயதில் கணவனை இழந்து தனிமரமா இருக்கிறார்களே ஸ்திரீகள், அவர்களை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, ஒருவேளை தன் மனைவியை பிள்ளைகளை இருந்து தவிக்கிற புருஷன்மார் ஆண்டவரை அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆதரவற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் என்னை நம்புவார்களாக என்று சொன்னீரே, நான் உயிரோடை காப்பாற்றுவேன் என்று சொன்னீரே. உங்க ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க ஜனங்களை ஆதரித்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறப்பா, ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, என் அன்பு வாலிப பிள்ளைகளை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லை என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உயிரோடு காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.